பேர் ஜெயிலேருந்து சென்ட்ரல் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அவங்க எஸ்கேப் ஆனதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்ல. நான்லாம் இப்படி உட்கார்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன பெட்டெக்ஸ் எல்லாம் கிழிச்சுட்டானுங்க அடிச்சு. அப்படி அடி. எல்டி அப்போ எல்டிடிக்கும் தடாரடிக்குமே என்ன சம்மந்தம்? ஒண்ணுமே இல்ல. ஆனா, நாம இந்த விஷயங்கள் எல்லாம் பொது விஷயங்கள்ல நம்ம வந்து தலையிடுறோம் பார்த்தீங்களா? அப்ப இதுதான் நேரம். எல்டிடி எஸ்கேப் ஆனா, இவனுங்கள தூக்கி பொளந்தோன்னு சொன்னா வேலை எவனும் கேட்க முடியாது. புரியுதுங்களா? ஹியூமன் ரைட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன வேணா பார்த்துக்கலாம். சார் அது கலவரத்தில சார் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். அந்த நேரத்தில யாருன்னு தெரியாம நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த கரம் பார்த்துட்டு வந்து எங்கள வந்து நானு, நல்லரசன் ஒரு தோழரு, வேலுன்ற ஒரு தோழர் 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான அதில வந்து ஆட்டோ சங்கர் மோகன் இருக்காரு. ஆட்டோ சங்கர் இருக்காப்புல இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டோ ஆமா. சங்கர். அவருடைய தம்பி மோகனு. மோகனுக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ அவரு சங்கர்லாம் பார்த்துருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? இல்ல. நான் போகுறதுக்கு முன்னாடி தூக்கு போட்டாங்க. தூக்கு ஓகே. போடல. ஆட்டோ சங்கர் தம்பி மோகனெல்லாம் இருக்கா பார்த்தீங்களா? அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டைப். அதிகாரத்துக்கு இதெல்லாம் ஆனா பெட்டிஷன் மாஸ்டர். இப்போ யாருன்னா கைதிக்கு வந்து, "அண்ணா எனக்கு 3 மாசமா இருக்கேண்ணா, வெளிய போ முடியலன்னா" கூட பெட்டிஷன் எழுதுவாப்புல. எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பிரிண்ட் அவுட் மாரி இருக்கும். இந்த பெட்டிஷன் எழுதுனதுக்காக எல்டிடிஎஸ்க்கு போது பார்த்துட்டு அவன தூக்கி அடிச்சு 3, 4 விரல உடைச்சுட்டாங்க அவர. யார மோகன உடைச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து எங்க 3 பேருக்கு வந்து கடுமையான தாக்கம். இப்படி வந்து சிறைத்துறை வந்து என்ன பண்ணுவோம்னா, நீ வந்து பொது விஷயத்துக்கு தலையிடுறீங்க அப்படின்ற விஷயத்துக்காக என்ன பண்ணுவோம், இந்த மாரி வேலைகள்லாம் செய்வாங்க.